பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக் காஸ்பல் சாப்டர் 4 verse 36. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்களுடைய கிரியைக்கான மேன்மையை அறிவதற்கு ஒரு நல்ல மேடையை, ஒரு பிளாட்ஃபார்மை கர்த்தர் ஏற்படுத்துவார். உங்களுக்கான கிரியையின் மேன்மையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கான ஒரு மேடையை கர்த்தர் உண்டாக்கி தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை இந்த பூலோகத்தில் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக மனிதனாய் அவதரித்த அந்த தேவனை பிதாவாகிய தேவன் அறிமுகப்படுத்திய போது அவரை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆம், நீங்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் இருக்கிறதுனால எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இயேசு யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தாரோ அவர்கள்தான் அவரை முதலாவது புறம் தள்ளினார்கள். அவர் சொன்னார், எனக்கு சொந்தமானதிலே வந்தேன், எனக்கு சொந்தமானவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு நாசரேத்தூருக்கு போகிறாரு. சொந்த ஊர், அவர் பிறந்த ஊர். அந்த ஜெபாலயத்தில் அவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிற வேத பகுதியை எடுத்து படித்து அங்கே இருக்கிற யூதர்களுக்கு அந்த ரேமாவை கொடுக்குறாரு. அவங்க எல்லாரும் கேட்குறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது இயேசு ஒரு காரியத்தை டச் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, எலியா தீர்க்கதரிசி அந்த சாரிபாத் ஊரில் அநேக விதவைகள் இருந்தாலும் ஒரு விதவையினிடத்தில் அனுப்பப்பட்டார் இல்லையே, வேற எல்லாரிடத்திலும் அல்லன்றார். இன்னொன்று சொன்னார், எத்தனையோ குஷ்டரோகிகள் எலிசா வாழ்ந்த நாட்களில் இருந்தாலும் அந்த சீரிய தேசத்தானாகிய நாகமான இடத்துல தான், நாகமானுக்கு மாத்திரம்தான் சுகம் தந்தாரே ஒழிய எல்லாருக்கும் அல்லன்னு சொன்னோன்னே இயேசு அந்த ஊரில் இருக்கிற ஒரு செங்குத்தான மலைக்கு கொண்டு போய் அவரை கீழே தள்ள பார்த்துட்டாங்க. இவைகள் தான் சொந்தங்களும் உறவுகளும். இதுதான் இயேசு நம்பினார் அவர்களை. ஆனால் அவர்கள், இயேசு சத்தியத்தை பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, யூதர்கள் மாத்திரம் பெருசுன்னு நினைக்காதீங்க, புறஜாதிகளையும் நான் உள்ளே கொண்டு வர போகிறேன்றாரு. அப்போ அந்த எல்லையை விரும்பாத ஜனங்கள் இயேசுவை கொண்டு போய் மேலேருந்து கீழே தள்ள பார்த்தாங்க. ஆனால் அதே இடத்துலேருந்து புறப்பட்டு போன இயேசு கப்பர்நகூமுக்கு சென்றார். புறஜாதிகள் வாழ்கிற இடம். அங்கே போனால் அங்கே ஜெபாலயத்தில் ஒரு பிசாசு பிடிச்சி ஒருத்தன் ஆடுறான். அவனை துரத்துறார். அது துரத்தி அந்த பிசாசு ஓடி அந்த மனுஷன் சுகமானோன்னே அங்கே இருக்க ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, என்ன வார்த்தையோ, என்ன அதிகாரமோ, இவ்வளவு அழகாக செய்கிறாருன்னு அவருக்கான மேடையை அங்கே பிதா ஏற்படுத்தி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு புறம் நீங்கள் தள்ளப்படும் பொழுது இன்னொரு புறம் உங்களுக்கான இடத்தை பிதா ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் எந்த இடத்தில் தள்ளப்பட்டு இந்த இடத்தில் வேண்டாம் என்று சொல்லி உங்களை ஒதுக்குகிறார்களோ அந்த இடத்தையே நீங்கள் யோசித்து உங்களை காயப்படுத்திக்காதீங்க. அடுத்து கர்த்தர் ஒரு இடத்த வச்சுருக்காரு பாருங்கள், பிரம்மாண்டமான மேடை. இயேசுவால் அதை பார்க்கும்போது, ஓ, இவ்வளவு காரியத்தையும் நம்ம பார்க்குறோமா? ஆம், ஒரு இடம் தள்ளப்படும் பொழுது இன்னொரு இடத்தை பிதா உண்டாக்கி தருகிறார். இந்த நாளிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கான ஒரு புதிய இடம், உங்களுக்கான ஒரு புதிய பிளாட்ஃபார்ம், உங்களுக்கான ஒரு புதிய காரியத்தை பரமபிதா ஆயத்தப்படுத்துகிறார். எங்கே உங்களை அவமானப்படுத்தினார்கள், எங்கே உங்களை தள்ளிவிட்டார்கள், அதை மறந்து விடுங்கள். அதுவல்ல உங்களிடம். அதை தேடி தேடி திரும்ப திரும்ப போய் அங்கே நிற்காதீங்க. யாராவது ஒரு மனிதர் உங்களை தள்ளி விடுறாங்களா, உங்களை வேண்டான்னு சொல்கிறாங்களா, அங்கே போய் அன்புக்காக கெஞ்சாதீங்க. அன்பு எப்போதுமே தானாக வரணும். அன்புக்காக கெஞ்சாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் உண்டு பண்ணின அநேகர் உண்டு. உங்களுக்காக உண்டு பண்ணின அநேக காரியங்கள் உண்டு. யாரோ ஒரு ஊழியருக்கு கர்த்தர் இந்த காலவெளியில் பேசுகிறார். நீங்கள் இழந்து போன ஊழியத்தை, உங்களை வேண்டான்னு சொன்ன இடத்துல நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உங்களுக்கான ஒரு புதிய ஊழியத்தை, புதிய இடத்தை பரமபிதா ஆயத்தப்படுத்துகிறார். அங்கு நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் உங்களை கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டத்தை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார். அவர்களுக்கு கிருபையுள்ள வார்த்தையை கர்த்தர் உங்கள் மூலமாக தரப்போகிறாரு. அந்த இடத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, அந்த இடத்துக்காய் கர்த்தரை துதிங்க. அந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்காக தருகிறார். புதிய மேடையை, புதிய இடத்தை கர்த்தர்
உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். காத்திருக்கிறீர்களா? அதை பெற்றுக்கொள்வீர்களா? கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்ளும்படியான சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே தருவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய கிரியைகளின் மேன்மைக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறீரப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே என்னை தள்ளிட்டாங்க, அன்பு காட்டலை, என்னை வேண்டான்ட்டாங்க, என்னை வெறுத்துட்டாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் இந்த காலை வேளையில் ஒரு விரக்தியோடு இருக்கிறாங்களோ, ஆவியானவர் இந்த காலை வேளையில் நீர் இடத்துல பேசினபடியால் ஸ்தோத்திரம்ப்பா. அவர்களை உற்சாகப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புறந்தள்ளப்பட்ட இடத்தை அல்லப்பா நீர் இயேசுவுக்கு ஆயத்தப்படுத்துறது போல, பவுலுடைய ஊழியத்தில் ஆயத்தப்படுத்துறது போல நீர் எங்களுக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையான இடத்துக்காய் ஸ்தோத்திரம். அதை எண்ணியுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தள்ளப்பட்டவர்கள் மத்தியிலே, ஆகாதென்று தள்ளப்பட்டவர்கள் மத்தியிலே மூளைக்கு தலைக்கல்லாக கிறிஸ்துவை ஏற்படுத்தினவர். எங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டவைகளை செய்கிறபடியால் கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, ஊழியர்கள் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் பலப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே அதை உங்களுக்கு செய்வாராக. ஆமென்.